நிறைவேற்றுவதற்கான பணியில் செஞ்சிருக்கீங்க. கீழே இறக்கி முடியுங்க. வேற சொல்லுங்க. வேற இல்லைங்க, ஏற்கனவே சொத்து வரியை பொறுத்தளவு ஒரே ஒரு 10 ஆண்டு காலம் 15 ஆண்டு காலம் என்று வரியே போடாமல் திடீரென்று ஒரு இடத்துல வரி போட்டால் அவங்க மக்கள் கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லி புதிய வழிமுறை நகராட்சித்துறை எடுத்தது. 600 சதுரடிக்கு கீழே இருக்கிற மக்களுக்கு சொத்து வரி இல்லை. 600லிருந்து 1200 சதுரடி இருக்கிறவர்களுக்கு 25% 35% என்றும், 1200லிருந்து 1800 வரை 50% என்றும், 1200லிருந்து 2400 வரை 70% 75% என்றும், பெரிய வசதி படைத்தவர்களுக்கு 100% சொத்து வரி என்று நிர்ணயம் செய்யப்பட்டது. நிர்ணயம் செய்யப்பட்ட போது ஒரேடியாக 15 வருஷம் 20 வருஷத்தில் நம்ம ஆண்டுக்கு 6% சொத்து வரி உயர்த்துவது என்று சட்டம் போடப்பட்டிருக்கு. அதில் சில நேரங்களில் மழை பெய்கிற போது அல்லது இயற்கை பேரிடர் வருகிற போது அதை நிறுத்தி வைக்கிறது அரசாங்கத்தினுடைய பணி. அது தொடர்ந்து பல இடங்களிலே இப்படி இருக்கிறது. முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு, நிறுத்தி வச்சு அப்புறம் பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் அது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்போ இந்த சொத்து வரியே பார்த்தீங்கன்னா மின்சார வாரியம் வச்சிருக்க ஒரு லிஸ்ட்டு ஒரு மாதிரியா இருக்குது, மாநகராட்சியில் இருக்க பட்டியல் வந்து வேறு மாதிரியா இருக்குது. சார், மின்சார வாரியம் வச்சிருக்கிறத பற்றி தெரியாது. மாநகராட்சியை பொறுத்தளவு 600 சதுரடிக்கு கீழே ஒன்று. நாளைக்கு வேணால் அவங்களோட லிஸ்ட்டு கொடுக்குறேன். வசதி படைத்தவர் தானே, வசதி இல்லாதவர்களுக்கு சொத்து வரியெல்லாம் போடல, ஏற்றல. அதான் விஷயம். இந்த சாலை பணிகள்லாம் எப்படின்னா இருக்குது? திருச்சி மாநகரத்துலேயும் வந்து நிறைய சாலைகள் முடிக்காமல் இருக்குது. மழை பெஞ்சு முடிஞ்சாதான் சாலை போட முடியும். மலையில் தாருக்கும் தண்ணிக்கும் எதிரி. மழை முடிந்தவுடன் அனைத்து இடங்களிலும் மாநகராட்சியிலே போது கூட முதலமைச்சர் அவர்கள் கோவைக்கு சென்ற போது கோவையில் என்ன சொன்னார், உடனடியாக 200 கோடி ரூபாய் சாலைக்காக நிதி ஒதுக்கி தந்தார்கள். பெரம்பலூர் செல்லுகிற இடமெல்லாம் சாலைக்காக பணம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, பாலங்களுக்கு பணம் ஒதுக்கப்படுகிறது. எனவே முதலமைச்சர் அவர்கள் அதை அறிவித்துக் கொண்டு தான் இருக்கிறார்கள். இந்த மழை பெய்கிற போது சாலை போட்டால் நிற்காது என்ற காரணத்தால் கொஞ்சம் தாமதமாகும். ஆனால் இப்போ சோதனை முயற்சியாக நம்ம வந்து மேற்கு தொகுதியிலையும் தூவாக்குடி நகராட்சியிலையும் வந்து இந்த மீட்டர் பொறுத்துறோம் குடிநீருக்கு. இது வந்து முழுசாக நம்ம அப்படி இல்லைங்க. அப்படி மீட்டர் பொறுத்து 2 இல்லை, 24 மணி நேரமும் தண்ணீர் தருகிற இடங்களுக்கு மீட்டர் பொருத்தி கொடுக்குறோம். அது கோவையில் இப்போ ஆரம்பிச்சுதான், ஆவடியில் ஆரம்பிச்சுதான், திருச்சியிலையும் ஆரம்பிச்சிருக்கிறோம். ஒரு சில பகுதிகளுக்கு 24 மணி நேரம் குடிநீர் எங்கு வழங்கப்படுகிறதோ அங்கெல்லாம் மீட்டர் பொருத்தப்படுகிறது. அதை விட பெரிய நிறுவனங்கள் தண்ணீர் எடுக்கிற போது அதுக்கு மீட்டர் பொருத்தப்படுகிறது. அதான் விஷயம். இப்போ திருச்சியில் திண்டுக்கல் சீனிவாசன் பேசியிருக்கப்ப நாங்கள் கூட்டணின்னு போய் கேட்டோம்னா 20 சீட்டு கொடு, 50 கோடி கொடு, 100 கோடி கொடு அப்படின்னு கேட்குறாங்கன்னு சொல்கிறாரு. அது யாரை சொன்னாரோ அவரை கேளு. என்ன கேட்டால் நான் ஒத்துருந்த வேலை சட்டம் வந்து இதுவாக இருக்குன்னு சொல்லி அனைத்து தலைவரும் ட்வீட் பண்ணிட்டு இருக்காங்க. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சார் கட்சி தலைவர் எதிர்கட்சி சொல்கிற அளவுக்குலாம் இல்லை சார். நல்லா தான் இருக்குது. அவங்க ஏதாவது இப்போ தேர்தல் வருது அரசியல் பண்ணணும்னா அதுக்காக பேசுகிறாங்களே தவிர உண்மையாக எல்லாம் நல்லாவே இருக்குது சார். நீங்களே சொல்லுங்கள். நீங்களே சிரிச்சுக்கிட்டு கேட்குறீங்க. முதலமைச்சரை தேதி கேட்டிருக்கான். அது பணி முடிய போகுது. 60-70% முடிஞ்சிருக்குன்னா இருக்கு. பஸ் ஸ்டாண்டு திறக்கும் போது எல்லாம் திருச்சியில் பூரா ஓப்பன் பண்ணிடுவோம். திருச்சிக்கு வந்து வரதுக்கான திட்டங்கள் இருக்கான 5000 பேர் வேலை பார்க்குற மாதிரி சிப்காட்டில் ஒரு தொழிற்சாலை பேர் மறந்துட்டாங்கனாலும் பேர் சொல்ல முடியல. அங்கே ஒரு தொழிற்சாலை கொடுத்துட்டாரு, ஆரம்பிக்க போகிறாங்க. முதல்வர் வருவதுக்கு இப்போ திருச்சிக்கு வர்றதுக்கான திருச்சிக்கு வராங்க இல்லை, மற்ற மாவட்டத்துக்கு போயிட்டு திருச்சிக்கு அடிக்கடி வரேன், நான் பின்னால் வரேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ நாளைக்கு இதுக்கு போகிறாங்க, விழுப்புரம் போகிறாங்க. விழுப்புரம் போனோன்னா வரிசையாக வருவாங்க. நம்ம பஸ் ஸ்டாண்டை ஒட்டி எல்லாம் நடக்கும். பஸ் ஸ்டாண்டு திறப்பதை ஒட்டி திருச்சி மாவட்டத்தில் எல்லா வேலையும் ஜனவரியில் பொங்கலில் திறக்கணுங்கிறது வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதை நான் பார்த்துருக்கேன். திருச்சி மாநகராட்சி பகுதியில் வீட்டுக்கு பர்மிஷன் வாங்கிட்டு வணிக வளாகம் மாற்றுறாங்கன்னு சொல்லி வணிக வளாகம் மாற்றினா வரி போட்டுக்குவாங்க. வீட்டுக்கு தான் வரி கம்மி, வணிக வளாகம்னா வரி கூட. அது இருந்தால் சொல்லுங்கள், எங்களுக்கும் வருமானம் வரும், பார்த்துக்கிறோம் நாங்கள். வணக்கம். என்றும் மக்களின் பார்வையில் ரெட் தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.